அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே தலைப்பை பார்த்துருப்பீங்க. ஏன் நடிகர் விஜயை தமிழக மக்கள் முதலமைச்சர் ஆக்குனாங்க அப்படிங்கிறதான் தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னால் பல அரசியல் விமர்சகர்கள், ஆளுமை படைத்த அனுபவமிக்க பத்திரிகையாளர்கள் என்ன கருத்தை முன் வச்சாங்க, எந்த கணிப்பை முன் வச்சாங்க அப்படின்னா, விஜயோட கட்சிக்காரங்களால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி அடைய முடியாது. குறிப்பாக விஜய் கூட வெற்றி அடைகிறது ரொம்ப சந்தேகம். 2 தொகுதியில் நிற்கிறாரு, ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்க கருத்துக்களையும் கணிப்புகளையும் முன் வச்சாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது மாதிரி தேர்தல் முடிவில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு முரணான முடிவுகள் வந்துச்சு. இன்றைக்கி நடிகர் விஜய் தான் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அப்போது ஏன் ஒரு நடிகரை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லா மனிதர்களுக்கு உள்ளாலேயும் ஒரு மன ஓட்டம், எண்ணம் இருக்கும். இந்த சமூகத்திற்காக போராடணும், இந்த சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும், எங்கேயாவது தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கணும். அது குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது மின்சார தட்டுப்பாடாக இருக்கட்டும், அல்லது சாலை சீரமைக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், பெட்ரோல் விலை ஏறுறதா இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் விலை ஏறுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஊழல், லஞ்சம், இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், மன ஓட்டம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இருக்கும். குழந்தைகளுக்கு எந்த மன ஓட்டம் இருக்கும்? நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, நம்மளை மாதிரி நம்ம கூட டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, விளையாடக்கூடிய ஒருவர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம், எண்ணம் இருக்கும். இதில் முக்கியமாக இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன ஓட்டங்களுக்கும் எண்ணங்களுக்கும் எந்த உருவமும் இருக்காது. அது ஆக்டிவாக இருக்காது. அது ஒரு செயல்பாட்டில் இருக்காது. அதான அவங்களுக்குள்ளால உறங்கிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க செயல்படுத்த மாட்டாங்க, செயல் வடிவம் பெறாது. ஏன்னா அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், அவங்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்கும். அதை நோக்கி அவங்க ஓடிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உருவமோ உயிரோ கொடுக்கக்கூடிய வாய்ப்போ வசதியோ அமையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு சினிமா பார்க்குறாங்க, ஒரு திரையில் ஒரு ஹீரோ அவங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்களுக்கும் அந்த மன ஓட்டத்திற்கும் அந்த ஹீரோ உருவம் கொடுப்பாரு, உயிர் கொடுப்பாரு. அவர் என்னன்னா தப்புனா தட்டி கேட்பார், 10 பேர் அடிப்பார், ஜிஎஸ்டி, ஊழல், லஞ்சம், பெட்ரோல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை, நீட்டு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுப்பார். அப்படி குரல் கொடுக்கும்போது இந்த மனிதர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளோடு அந்த ஹீரோ இணைஞ்சிடுறாரு, ஒன்று சேர்ந்துடுறாருன்னு வைங்களேன். இப்போது இந்த ஹீரோவையும் இந்த மனிதர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையும் அந்த மன ஓட்டங்களையும் பிரிக்க முடியாது. இப்போது அந்த ஹீரோவை பார்த்தோன்னே அந்த மனிதர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவர் தான் தலைவர், இவர் தான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆதங்கங்களையும் இவர் நிறைவேற்றுறாரு, என்னுடைய உணர்வுகளுக்கு இவர் தீனி போடுறாரு, இவர் தான் என்னுடைய தலைவன், இவர் தான் இந்த சமூகத்திற்கு பிரச்சனைகளை தட்டி கேட்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனது மன எண்ணம் உருவாகிடுது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஹீரோ நம்முடைய உணர்வோடு இணைஞ்சிடாது, அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது. இன்னும் நான் தெளிவாக இதை விளக்கணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீடு இருக்குன்னு வைங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கும். ஒரு ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் வீடு ஒரு 2 வீடு தாண்டி ஒரு வீட்டில் இறப்பு நடக்குது. அங்கே ஒரு தந்தையோ ஒரு தாயோ இறந்து போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? நேராக போகிறோம், காரில் போகிறோம், போய் அங்கே நிறைய பேர் நிற்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேச்சு கொடுக்குறோம். நல்லா தானே இருந்தால் மனுஷன், இப்படி இறந்து போனார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடந்த நிகழ்வுகளை சொல்கிறாரு, நல்லா தான் இருந்தார், உடல்நிலை இப்படி ஏதாவது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அந்த இறந்து போன நபருடைய உடலுக்கு நாம் வணக்கம் சொல்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அப்புறம் வீட்டுக்கு வரோம், நம்ம தயாராகிறோம், நம்ம பிள்ளைகளை தயார்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்புறம் நம்முடைய வேலைக்கு நம்ம அலுவலகத்துக்கு போயிடுறோம். இயல்பாக நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீரோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமோ வருத்தமோ நமக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் அதே வேளையில் ஒரு திரையில் அது உண்மை கிடையாது. அந்த திரையில் நடிகர் அந்த கதை ஓட்டத்தில் ஒரு மனைவி அல்லது அவருடைய தந்தை அல்லது தாய் இறந்து போகிற ஒரு காட்சியில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னா, அவர் அழுகிற அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீன் போயிட்டுருக்கு திரையில் அப்படின்னா, நம்மளை அறியாமலே இயல்பாகவே நம்முடைய கண்ணில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிய ஆரம்பிக்கும் அல்லது கண் கலங்க ஆரம்பிக்கும்.
அப்படின்னா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த ஹீரோ அங்கே திரையில் இல்லை, நம்ம உணர்வோடு எண்ணங்களோடு இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போ ஒரு விஷயம் நம்ம எண்ணங்களோடு உணர்வுகளோடு இணையுதோ அந்த நபராக நாம் மாறிடுவோம், அந்த எண்ணமாக நம்ம மாறிடுவோம். அப்படி மாறும்போது தான் இயல்பாக இந்த கண் கலங்கிறது, இந்த கண்ணீர் வர்றதெல்லாம் நடக்கும். இதுதான் இந்த அரசியல், இந்த தேர்தலில் தமிழகத்தில் நடந்துச்சு. அந்த எண்ணங்களோடு இணைந்து போகிற அந்த நடிகர், அவரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வது, இவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவார், நமக்கான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார் அப்படிங்கிற, எல்லாத்துக்கும் போராடுற ஊழல் லஞ்சம் எல்லாத்துக்கும் ஒழிக்கக்கூடிய, நான் நினைக்கக்கூடிய மனிதர் இவர் தான், தலைவர் இவர் தான் அப்படின்னு இயல்பாக அந்த கண்ணீர் வந்த மாதிரி இயல்பாக ஒரு உணர்வு எல்லா மக்களுக்கும் வந்ததின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடிகர் விஜய் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி சார், நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போது நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு குடிநீர் பிரச்சனை இல்லை சாலை பிரச்சனை அப்படின்னு இருக்குது, எதுவுமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னா, உங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மனிதர் போய் அதிகாரிகளை பார்த்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு முறையிட்டு உங்களுக்கு அந்த சமூக பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து உங்களுக்கு எல்லா விதமான தெருவிளக்கு எறிகிறதா இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் ரோடு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களுக்காக போராடுகிற ஒரு மனுஷன் உங்கள் ஊரில் இருக்கிறாருன்னு வைங்களேன், இருக்கிறார். அதே நேரத்தில் சினிமாவில் அவர் ஒரு சைடை நிறுத்தி வைங்க, ஒரு சைடு அவர் நிற்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகரை கற்பனை பண்ணிக்கோங்க. அது நம்முடைய முதலமைச்சரை மட்டும் இல்லை, எல்லா நடிகர்கள், ஏதாவது ஒரு நடிகர்களை நடிகரை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அப்போது இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் அல்ல. அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு படம் நடிச்சுட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு விலை உயர்ந்த ஒரு வாழ்வு, ஒரு ஆடம்பர பங்களாவில் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவரில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவர் நேர போய் எந்த உதவியும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மக்களோடு மக்களாக அவர் நிற்க போகிறதில்ல. உதவி பண்ணுவார், இருக்கலாம், அவர் பண உதவி கேட்குறவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம். பட் இந்த சைடு நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம்ல, ஒரு மனுஷன் நம்மளோட நின்று நமக்காக சண்டை போட்டு முறையிட்டு நின்று வேலை செய்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்குல்ல, அவரை மாதிரி இவர் நின்று இருக்க மாட்டார். அவர் ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்போ எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், எலெக்ஷன் வருது. இப்போ இந்த மனிதரும் அந்த சமூகத்திற்காக அந்த மக்கள் பணி செய்த இந்த நபரும் இந்த நடிகரும், அது ஏதாவது ஒரு நடிகராக இருக்கட்டும், நடிகர் விஜயன் இல்லை, ஏதாவது ஒரு நடிகராக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஜனநாயகத்தில் யாரை வேணுமானாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்திற்கு மக்களோடு நின்ற மனிதரை மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை இந்த நடிகரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு மனசில் என்ன பதில் இருந்தோ அதுதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கும் பதில். இது சரியா தவறா, நடிகர் விஜயை தேர்ந்தெடுத்தது சரியா தவறா அப்படி. சரி சார், இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்க, நடிகர் விஜய் தான் முதலமைச்சர், இனி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. திரையில் கதாநாயகனாக நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கும் மன ஓட்டங்களுக்கும் உயிர் கொடுத்து, உருவம் கொடுத்து, உணர்ச்சி பொங்க பேசி, சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த அந்த திரையில் தெரிந்த அந்த கதாநாயகருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. தரையிலையும் மக்களோடு மக்களாக பணி செய்து, திரையில் நீங்கள் பேசின அதே வசனங்களை, திரையிலே நீங்கள் செயல்படுத்தின அதே காரியங்களை இந்த தமிழக மக்களுக்காக தரையில் நிஜத்தில் நிழல் உலகம், திரை உலகம், நிஜ உலகம் நம்முடைய தமிழ்நாடு இந்த வளர்ச்சி திட்டங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா, லஞ்சமிட்ட, ஊழலிட்ட, நீட்டு தேர்வு போன்ற அந்த குறைபாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ளெல்லாம் போகலை. அதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு நீங்கள் நிஜ உலகத்துலேயும் நான் நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுக்குள்ளால், எல்லா மனிதர்களுக்குள்ளால இருக்கிற அந்த ஆதங்கம், ஒரு மன ஓட்டம், எண்ணம், அதனுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் நான் நிழல் உலகத்தில் மட்டும் ஹீரோ கிடையாது, நிஜ உலகத்துலேயும் நான் ஹீரோ தான் அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக
அவருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து நடிகர் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிறப்பாக பண்ணிட்டாருன்னா அவர் தான் நிழல் உலக கதாநாயகன் மட்டுமல்ல, நிஜ உலக நாயகனாகவும் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இன்னும் காலம் அதிகம் இருக்குது. அவருக்கு ஒரு 5 ஆண்டுகள் இருக்குது. நமக்கும் கொஞ்ச காலம், இந்த 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு தான் தெரியும் அவர் நிழல் உலக கதாநாயகனா இல்லது அந்த நிழல் உலகத்தை பார்த்து உணர்வோடு ஒன்றித்து போனதால் தேர்ந்தெடுத்தார்களே மக்கள், அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு நிஜத்திலும் பூர்த்தியாகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நன்றி.